அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆட்கள் நாட்கள்ல மீதி ஓகேவா எல்லா சமயம் நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டெஸ்ட்ல 20 நிமிஷம் பார்த்துருப்பீங்க, அதுக்கான சொல்யூஷன் நம்ம போட்டுடலாம். ஓகேவா, டைம் இல்லை, எல்லாரும் ஃபாஸ்டா படிக்க ஆரம்பிங்க, டைமை சேவ் பண்ணுங்க, நல்லா சேவ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு நேரத்தை வீணாக்கினாலும் நீங்க அப்படியே ரேங்க் பின்னாடி போயிட்டே இருக்குங்க. ஓகேவா, ஏன்னா நீங்க வீணாக்குற நேரத்தில் இன்னொருத்தவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின்லயுமே 1000 பேர் 2000 பேர் என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்களை பின்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, மேலே போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிற ஒவ்வொரு விஷயமே நீங்கள் பின்னாடி வந்துட்டு இருப்பீங்க. அதனால டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. நல்லா பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம இந்த டைமில் முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு தெளிவான பிளான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட்கள் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த முறை. ஓகேவா, இந்த கான்ட்ராக்ட் அந்த சம். ஓகேவா, இவ்வளோ பேர் இப்படி வேலை செஞ்சு சொல்லி அந்த பேஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். ஓகேங்களா, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் இதாக ஆகும். ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 150 நாட்களில் முடிக்க ஒப்புக்கொண்டார். ஓகேவா, ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 150 நாட்கள், ஓகேவா, அந்த 150 நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதற்காக 200 ஆண்களை பணியமர்த்துகிறார். ஓகேவா, 200 பேர் இருக்காங்க. ஓகேவா, 200 பேர் இருக்காங்க. 200 பேரை பணியமர்த்துறாரு. ஓகேங்களா, அடுத்தது 50 நாளுக்கு பின், இப்ப 50 நாள் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 50 நாளுக்கு பின் கால் பகுதி வேலை மட்டும் முடிஞ்சது. ஓகேவா, அப்ப 50 நாள் தான் ஒர்க் பண்ணிருக்காங்களே, 50 நாள்ல ஒர்க் பண்ணி கால் பகுதினா 4ல் 1 பங்கு. இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ல இருக்கும். ஓகேவா, நான் கொஞ்சம் தெளிவா எழுதிக்கிறேன் தேவைன்ட்டு. 50 நாள்ல கால் பகுதி வேலை மட்டும் முடிந்ததை கண்டறிந்தார் எனில் மீதமுள்ள வேலை, அப்ப 4ல் 1 பங்கு தான் கால் பகுதி. அப்ப மீதி வேலை என்னது, 4ல் 3 பங்கு தான் மீதி வேலை. ஓகேவா, 3/4 பங்கு முடியணும். அப்ப மீதி வேலையை முடிக்க அவர் எத்தனை பேரை கூடுதலா சேர்க்கணும்னு கேட்கறாங்க. ஓகேவா, அப்ப நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 150 நாள் தான் அக்ரிமெண்ட், 200 பேரை யூஸ் பண்றது அக்ரிமெண்ட். ஓகேவா, இதெல்லாம் டேட்டா. இப்ப இதுதான் கொஸ்டின். எப்படி அப்ப நம்ம எடுத்துக்கலாமா, இது மாதிரி கொஸ்டின் இப்படிதான் போடுவோம். அவ்வளவுதான், இதுல போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நல்லா கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியம். 50, அது 200 ஆண்களை பணியமர்த்தினா, அதுக்கப்புறம் 50 நாளுக்கு பின் கால் பகுதி வேலை மட்டும் அப்ப 50 நாள் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப 50 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேலை முடிச்சிருக்காங்க, 4ல் 1 பங்கு தான் கால் பகுதி. ஓகேவா, அப்ப 50 நாள் வேலை செஞ்சு கீழே என்ன தெரியுமா போடணும், கீழே எப்பயுமே வேலை எவ்வளவு முடிச்சிருக்கீங்க. கொஸ்டின்ல ஒரு வேலைன்னு சொன்னா நம்ம 1ன்னு போடணும். அப்ப கால் பகுதி வேலை அப்படின்றதுனால 4ல் 1 பாகம் முடிச்சிருக்காங்க. 50 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேர்னா அந்த 200 பேர் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதான் முதல் டேட்டா. அப்ப 200 பேர் வேலை செஞ்சு கால் பகுதி வேலையை முடிச்சிருக்காங்க. ஓகேவா, 50 நாட்கள்ல. ஓகேவா, என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மீதி அப்ப மீதி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மீதி எவ்வளவு வேலை இருக்கு, 4ல் 3 பாகம் தான் மீதி. கால் பகுதி இங்க முடிஞ்சா மீதி எவ்வளவு முடியும், 3/4 பாகம் இங்க இருக்குமா. அப்ப 3/4 பாக வேலையை அதான் கொஸ்டின். ஓகேவா, அப்ப பாருங்க 50 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. 50 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி நம்மள்ட்ட 100 எவ்வளவு இருக்கும், மொத்தமே எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நல்லா பாருங்க, கொஸ்டின் படிச்சாதான் நமக்கு கிளீனா தெரியும். அதாவது மொத்தமே 150 நாட்கள் பாருங்க. 150 நாள் தான் நமக்கு அக்ரிமெண்ட். 50 நாள் இங்க ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி நம்மள்ட்ட எவ்வளவு டேஸ் தான் இருக்கு, மீதி 100 நாட்கள் தான் அவங்க வேலை செஞ்சாகணும். 100 நாட்கள் வேலை செஞ்சு மீதி பாகம் 3/4 பாகத்தை முடிக்கணும். அப்ப எத்தனை நபர்கள் கூடுதலா வேணும்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின். ஓகேவா, புரியுதா பாருங்க. இங்கே 50 எடுத்துக்கிட்டோம்னா கொஸ்டின்ல இருக்கு 50 நாட்கள் மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காங்க. 200 பேரை வச்சு கால் பகுதி முடிச்சுட்டாங்க. அப்ப மீதி வேலைன்னு பார்க்கும்போது 3/4 பாக வேலை மீதி வேலை. ஓகேவா, 50 பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 50 நாட்கள் முடிஞ்சிருச்சு. மீதி 100 நாட்கள், மொத்தம் 150 நாட்கள் தான். அப்ப மீதி நாட்கள் இது. அப்ப எவ்வளவு பேர் வேணும், இதான் கொஸ்டின். ஓகேவா, அப்ப எதனா அடிக்க முடிஞ்சா அடிச்சிருங்க. ஓகேவா, நல்லா பாருங்க. எல்லாமே பெருக்கல் இருக்கிறதால இதை பாருங்க, இந்த ஒரு 100க்கு இது அடிச்சிங்கன்னா எத்தனை முறை வரும், இங்க 2 வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப பாருங்க மேல என்ன இருக்கு, 100 இருக்கா, மேல 100 இருக்கும். மேல 100 மட்டும்தான் இருக்கு, கீழே ஒரு 1/4 இருக்கு. ஓகேவா, ஈக்குவல் டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, ஒரு 3/4 இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த 4 அப்படியே அடிச்சிடலாம். ஓகேவா, இல்லை நீங்க மேல கொண்டு வந்து அடிக்கலாம், ஆனா 2 ஈக்குவல் தான், அப்படியே அடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ கிராஸ்ல பெருக்கிக்கோங்க. கீழே 1 இருந்தா வேல்யூ ஒண்ணுமே இல்லை. அப்ப 3 இங்க வந்தா 300. ஓகேவா, எக்ஸ் இந்த பக்கம் 300. ஓகேவா, அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 300 கிடைக்குது. அப்ப புரியுதா பாருங்க. அதாவது 300 பேர் இருந்தா மட்டும்தான் இந்த 100 நாட்கள்ல 3/4 பாக வேலையை முடிக்க முடியும். எவ்வளவு பேர் இருந்தா, 300 பேர் இருந்தா. ஓகேவா, ஆனா கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டது 200 பேர் தான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா கூடுதலா எவ்வளவு ஆட்கள் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்ப 200 பேர் தான் நம்மள்ட்ட இருக்காங்க. ஆன்சர் 300 கிடைச்சிருக்கா. அப்ப கூடுதலாக எவ்வளவு பேர் சேர்க்கணும்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு பாருங்க, 100 பேர் தேவை. கூடுதலாக 100 பேர் வேணும். ஆல்ரெடி ஒரு 200 பேர். ஓகே, 200 பேர் தான் இருக்காங்க. அப்ப நமக்கு ஆன்சர் 300 கிடைச்சிருக்குல்ல. அப்ப கூடுதலா எவ்வளவு பேர் நமக்கு இருந்தா முடிக்கலாம், கூடுதலா 100 பேர் தேவை. ஆன்சர் பாத்தீங்கன்னா 100. ஓகேவா, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் அடிக்கிறது நீங்க எப்படின்னு அடிச்சுக்கலாம். பட் கொஸ்டினை படிச்சு இது மாதிரி எழுதணும். ஆல்ரெடி நம்ம நடத்திருப்போம், இது மாதிரி மாடல் நடத்திருப்போம். பாருங்க, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
ரொம்ப ஒரு முக்கியமான மாடல் ஓகேங்களா. அதாவது அல்லது ஓகேவா, அல்லது மாடல் பார்க்க போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் அல்லது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சம் பார்க்கலாம். 8 ஆண்கள் அல்லது 12 பெண்கள். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் பாருங்க, நான் எழுதிக்கிறேன். 8 ஆண்கள் ஓகேவா, 8 ஆண்கள் அல்லது 12 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை, ஓகே 8 ஆண்கள் இல்லைன்னா 12 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 30 நாள்ல முடிக்கிறாங்க ஓகேவா. அந்த ஒரு லைன் இதுதான் அர்த்தமே. 8 ஆண்கள் செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை 30 நாள்ல முடிச்சிருவாங்க, இல்லைன்னா 12 பெண்கள் செஞ்சாங்கன்னா 30 நாள்ல முடிப்பாங்க ஓகேவா. அப்ப 8 ஆண்களும் 12 பெண்களும் சமம் அர்த்தம் ஓகேவா. அல்லதுன்னு சொன்னா அதுதான் அர்த்தம் ஓகேவா. இவங்க 2 பேரும் ஈக்குவல் அர்த்தம் ஓகேவா. 8 ஆண்கள் பண்றத 12 பெண்கள் செஞ்சு முடிக்கிறாங்க, இதான் அந்த லைனுக்கு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எனில் கொஸ்டின் அவ்வளவுதான், கொஸ்டின் சொல்ல போறாங்க. 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள். என்ன கேட்கறாங்கன்னா, இங்க லாஸ்ட் எழுதிப்போம். 4 ஆண்கள் பிளஸ் 3 பெண்கள் எப்ப முடிப்பாங்க, இதான் கொஸ்டின் ஓகேவா. இவ்வளவுதான் கொஸ்டினே கேட்கறாங்க. அப்ப நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரே சிம்பிளா போட்டுடலாம் ஓகேங்களா. என்னன்னா ஆன்சர் பாருங்க அப்படியே ஆன்லைன். அப்ப 8 ஆண்கள் ஈக்குவல் டு 12 பெண்கள். இது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா 2 பேருமே 30 நாளா தான் முடிக்கிறாங்க ஓகேவா. சேர்ந்து கிடையாது, மற்றும்னா தான் சேர்ந்து நடத்தும் ஓகேவா. மற்றும்னே கொடுக்கல, அல்லதுன்னா இவங்களும் முடிப்பாங்க இவங்களும் முடிப்பாங்க தனித்தனியா ஓகேவா. அப்ப இதை நான் கேன்சல் பண்ணிக்க போறேன். 2 நாள் 8, இதாச்சுன்னா 3 நாள் 12 ஓகேவா. அப்ப இங்க பாருங்க, இந்த 2 கீழே தள்ளிலாமா, கீழே தள்ளுறாங்க. அப்ப ஒரு ஆண் என்ன திறமை கிடைக்கும், 3/2 பெண்கள்னு கிடைச்சிடும், அவ்வளவுதான் ஆன்சர். சரிதா பாருங்க, ஒரு ஆணோட மதிப்பு 3/2 பெண்கள் நடத்தும். ஒரு ஆணோட மதிப்பு 3/2 பெண்கள். அப்படி தூக்கி போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தூக்கி போட்டலாங்களா. இதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்தா எப்ப முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எழுதிக்கோங்க. அப்ப 4 ஆண்கள் பிளஸ் 3 பெண்கள் ஓகேவா. அப்ப 4 ஆணுக்கு பதில் என்ன போடலாம், ஆணுக்கு பதில் 3/2 போட்டா அவ்வளவுதான். அப்ப 3/2 போட்டா இது பெண்கள் ஆயிடுச்சு ஓகேவா. பக்கத்துல ஒரு 3 பெண்கள் இருக்கு, புரியுதா பாருங்க. இதான் கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப ஆணுக்கு பதிலாம் போட்டேன் நான் 3/2 பெண்கள் அப்படியே ஓகேவா. அப்ப இந்த 2 கேன்சல், 2 3 6 வருதா. அப்ப 3 2 6 பெண்கள் பிளஸ் பக்கத்துல ஒரு 3 பெண்கள். அப்ப கூட்டம் எத்தனை பெண்கள், 9 பெண்கள் தான் அவங்க கொஸ்டினே கேட்கறது. கொஸ்டின் மாறிச்சு பாருங்க, 9 பெண்கள் தான் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க ஓகேவா. அப்ப டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. நம்மள்ட்ட நான் தெரியும் பெண்கள்லாம் அது பாருங்க, 12 பெண்கள் 30 நாள்ல முடிக்கிறாங்க, இதான் டேட்டா. 12 பெண்கள் 30 நாள்ல முடிக்கிறாங்களா, அவ்வளவுதான். இந்த பாருங்க, இப்ப 12 பெண்கள் 30 நாள்ல முடிச்சாங்கன்னா கொஸ்டின் யார்கிட்ட இருக்கு, ஈக்குவல் டு 9 பெண்கள் எப்ப முடிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் எதிர்மாறல், ஒர்க் பண்றதே எதிர்மாறல் தான் ஓகேவா. கம்மி பேர் சேர்ந்தா ரொம்ப நாள் வேலை செய்வாங்க, ரொம்ப பேர் சேர்ந்தா கம்மி நாள் வேலையை முடிப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதிர்மாறல். அப்ப 12 பெண்கள் 30 நாள்ல முடிச்சாங்கன்னா கொஸ்டின் 9 மாத்திட்டேன் ஓகேவா. ஈஸியா சப்ஜெக்ட் பண்ணியாச்சு, 9 மாத்தியாச்சு. அப்படியே அடிங்க, 9 கீழே வந்து அடிக்கலாம், நான் அப்படியே கூட அடிப்பேன். 3 3 9 ஓகேவா. இது அடிச்சிங்கன்னா 4 3 12, இது அடிச்சுன்னா 1 3 இது 10 3 30, 10 4 பேருக்குன்னா 40 ஓகேவா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40 நாள்ல முடிப்பாங்க ஓகேவா. ஒரு ஈஸியான கொஸ்டின். நம்ம அடுத்த கொஸ்டின் பரிசம் பார்த்தீங்கன்னா, 5 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 18 நாட்களில் முடிப்பர் ஓகேவா. அப்ப கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு அவங்க என்ன சொல்லிட்டு என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அப்ப 5 ஆண்கள் அல்லதுனால ஈக்குவல் அர்த்தம். 5 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 18 நாள்ல முடிப்பாங்க ஓகேவா. அப்படின்னா 5 ஆண்கள் செஞ்சாலும் 18 நாள்ல முடிச்சிருவாங்க, அல்லது 8 பெண்கள் செஞ்சா 18 நாள்ல முடிப்பாங்கன்னு அர்த்தம். அல்லதுன்னு சொன்னா ஈக்குவல் அர்த்தம் ஓகேவா. அடுத்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, 2 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள், இதான் கொஸ்டின். 2 ஆண்கள் மற்றும்னா பிளஸ், மற்றும்னாலே பிளஸ், 2 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் எப்ப முடிப்பாங்க, இதான் கொஸ்டின் ஓகேவா. முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இது கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும், இவங்க கொடுத்த டேட்டா இதுதான். அப்ப இதுல இருந்து ஒரு ஆணோட மதிப்பு என்னன்ட்டு அதை புட் பண்ணாலே அதை பதிஞ்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியா போடலாம் பாருங்க. அப்ப இந்த 5 அங்க தெரியலாங்களா, இந்த 5 அங்க தெளிடுங்க. அப்ப 5 கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஆண் மட்டும் கிடைக்கும் நமக்கு, அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு ஆண் அர்த்தம். அப்ப 5 கீழே போயிடுச்சுன்னா 8/5 பெண்கள். புரியுதா பாருங்க, ஒரு ஆணுடைய மதிப்பு 8/5 பெண்கள், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பிரதிட்டாலே ஆன்சர் கிடைச்சிடும். போடலாங்களா. அப்ப அதுல தூக்கி போடுங்க, 2 அப்படியே போட்டேன். இந்த ஆண்களுக்கு பதிலா 8/5 ஓகேவா. ஆணுக்கு பதிலா 8/5 போட்டா பெண்கள் ஆயிடும். அப்ப பெண்கள் ஓகே, புரியுதா பாருங்க. பெண்கள் பிளஸ் இதை எழுதுறேன் நான், அதை அப்படியே தூக்கி எழுதுறேன். அடுத்து ஒரு 4 பெண்கள், இதுதான் நம்மளோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் அது ஆனா ஃபுல்லா ஒரு பெண்களா மாத்திக்கலாம், ஒரு ஆண்களா மாத்திக்கலாம் ஓகேவா. ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப பாருங்க, 8 2 எவ்வளவு, 8 2 16, இது அடிக்க முடியாதனால 8 2 16, அப்ப 16/5 கிடைக்குது. 16/5 கிடைக்குதா. அப்ப நம்ம சைட்ல போடலாம், புரியுதா பாருங்க. 16/5 கிடைக்குது. இந்த 16/5 அடிக்கலாமா, அடிச்சா என்ன வருது பாருங்க, அடிச்சா 3 5 15,
மீதி 1 மீறும், புள்ளி வச்சுட்டு 0 போட்டா 2 5 10, அப்ப 3.2 கிடைக்கும். இன்னும் ஷார்ட்டா முடிஞ்சிடும். 16/5 புரியுதா பாருங்க. இதை பெருக்குனா 16/5 கிடைக்கும். இது அப்படியே தன பக்கத்துல சால்வ் பண்ற 16/5 அடிச்சு பார்த்தா 3.2 நமக்கு கிடைக்கும். அப்ப 3.2 பெண்கள் பிளஸ் ஒரு 4 பெண்கள். ஓகேவா? கொஸ்டின் மார்க். இதான் கேள்வியே நமக்கு. அப்ப 3.2ஐயும் 4ஐயும் கூட்டினா எவ்வளவு கிடைக்குது? 4 3 7. அப்ப 7.2 தான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? அப்ப 7.2 பெண்கள். இதான் கொஸ்டின். அவ்வளவுதான். புரியுதா பாருங்க. இந்த கொஸ்டின் நம்ம போட்டா ஆன்சர் கிடைச்சிரும். இதை மட்டும் போடல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப 7.2. ஓகேவா? அப்ப கொஸ்டின் பாருங்க. அப்ப 7.2 தான் நமக்கு கொஸ்டினா கேட்கும். அப்ப நமக்கு என்ன? பெண்கள் தானே. பெண்கள் பாருங்க, பெண்களோட டேட்டா இடத்துல கிடைச்சிரும். பெண்கள் டேட்டா 8 பெண்கள் ஒரு வேலையை 18 நாள்ல முடிப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா 8 பெண்கள் ஒரு வேலையை 18 நாள்ல முடிச்சா, 8 பெண்கள் ஒரு வேலையை 18 நாள்ல முடிச்சாங்கன்னா நமக்கு கொஸ்டின் எதுவும் மாத்திக்கிட்டேன். இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டினை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நான் 7.2 வச்சுக்கிட்டேன். ஓகேவா? 7.2. ஓகேவா? 7.2. அப்ப நம்ம இதை 10ஆல பெருக்கினா என்ன ஆயிடும்? 72 தெரியும். 10ஆல பெருக்கினா 72. ஓகேவா? அப்ப நான் 72 போட்டுக்கிறேன். அப்படின்னா 10ஆல பெருக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? கடைசியில 10ஆல டிவைட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கும். 7.2 போட்டாலும் ஓகே தான். எனக்கு புள்ளியில போட தெரியல, நான் 10ஆல பெருக்கிட்டேன். நான் மனசுக்குள்ளே பெருக்கிட்டு 72 போட்டேன். கடைசி ஆன்சர் என்ன பண்ணுவோம்? ஒரு 0 அடிச்சு விட்டுருவேன். ஓகேவா? அப்ப இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான் எக்ஸ். அப்ப அடிக்கலாங்களா? பாருங்க, ஒரு 18 18 இது அடிச்சீங்கன்னா 4 18 எவ்வளோ? 4 18 என்ன கிடைக்கணும் நமக்கு? 4 18 72 தான். ஓகேவா? 4 18 72. ஓகேவா? அப்ப எவ்வளவு வருது பாருங்க. இந்த 4 அடிச்சிட்டீங்கன்னா நமக்கு 2 கிடைக்கும். ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 கிடைக்குது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம 7.2 எடுத்துருக்கோம்ல, 7.2 இங்கேயும் ஒரு 10ஆல பெருக்கி இருக்கணும், இங்கேயும் ஒரு 10ஆல பெருக்கி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது 7.2 தானே 72 போட்டிருக்கோம் நம்ம. அப்ப என்ன பண்ணோம்? 2 பக்கமும் நம்ம 10ஆல பெருக்கினா நம்ம இந்த புள்ளி கேன்சல் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க 10ஆல பெருக்கும் போது 72 போட்டீங்க. அப்ப இங்க 10ஆல பெருக்கும் போது ஒரு 0 கூடுதலா இருந்தா அப்ப 20 அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் புரியும்னா அதை தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? இதை அழைச்சிடுறேன். இதை அழைச்சிட்டு நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த இடம் மட்டும் திருப்பி சொல்றேன். அதாவது 8 பெண்கள் ஒரு வேலையை 18 நாள் முடிக்கிறாங்க. 18 நாள் முடிச்சா ஈக்குவல் டு நமக்கு கிடைச்சது என்னது? 7.2 பெண்கள் எப்ப முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு புள்ளி இருக்குல்ல, புள்ளி அடிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த பக்கமும் 10ஆல பெருக்கிட்டா நமக்கு புள்ளி போயிடும். ஓகேவா? அப்ப இங்க ஒரு 10 பெருக்கிறேன். அது மாதிரி இந்த பக்கமும் 10ஆல பெருக்குனா இந்த புள்ளி மட்டும் போயிடும் அர்த்தம். ஏதான் நான் சொல்ல வருது. ஓகேவா? அப்ப புள்ளி எடுத்துட்டேன். 10ஆல பெருக்குனா புள்ளி போயிடுச்சு அர்த்தம். ஓகேவா? அப்ப அடிச்சீங்கன்னா 4 முறை 18, இது ஒரு முறை 18. ஓகேவா? 4 18 72 தான். ஓகேவா? இந்த 4 அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்ப 10 2 20. அப்ப நம்மளுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 20. இந்த கணக்கோட ஆன்சர் 20. இப்ப நம்ம புள்ளி தான் எடுக்கிறது, எதுவுமே பண்ணது இல்லை. ஏன்னா 2 பக்கமும் நம்ம 10ஆல பெருக்கிட்டோம். அதனால நமக்கு ஆன்சர் டைரக்டா 20. புரியுதா பாருங்க? ஒண்ணுமே பண்ணல, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டு அதுல பிரதிட்டாச்சு. ஓகேவா? நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காதான் டைம் ஆகுது. பட் ஈஸியா இது ஈஸியான வழி. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? முக்கியமான மாடல் தான். 10 ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 15 நாட்களிலும். ஓகேவா? இது அப்படியே ஒன்லைனாவே எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது 10 ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 15 நாட்களிலும் 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களிலும் முடிக்கின்றனர் எனில் 10 ஆண்கள் மற்றும் 15 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேவா? இப்ப கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்லைனா அப்படியே சொல்றாங்க. அப்படியே எழுத போற கொஸ்டின். ஓகேவா? 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களிலும் ஈக்குவல் டு அதே வேலைன்னு சொல்றதா நான் ஈக்குவல் போடுறேன். அதே சேம் ஒர்க் சொன்னா நான் ஈக்குவல் போட்டேன். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களிலும், அடுத்தது 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களிலும் முடிக்கிறாங்க. ஓகேவா? 15 பெண்கள். ஓகேவா? 15 பெண்கள், நான் பெண்கள் வச்சுக்கலாம். 15 பெண்கள் 12 டேஸ்ல அதே ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? அப்புறம் பாத்துக்கலாம். இந்த டேட்டாவை இப்படி எழுதிட்டு நம்ம இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்படி தெரிஞ்சாலே இந்த டேட்டால பிரதிக்கிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா பாருங்க? கொஸ்டினை படிக்கிறேன். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களிலும் 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களிலும் முடித்தால் அப்படின்னு டேட்டா கொடுத்துட்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் கேட்கறாங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம கண்டுபிடிச்சுப்போம். இப்ப பாருங்க, ஃபுல்லாத்தையும் பெருக்கலாமா? அதை பாருங்க. 10 15 150. ஓகேவா? 10 15 150 ஆண்கள் ஈக்குவல் இதை பெருக்குங்க. ஓகேவா? 150 30 அப்ப 180 பெண்கள். புரியுதா பாருங்க? அப்படியே ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது 5 3 15 இது அடிச்சீங்கன்னா 6 3 18. அப்ப 5 ஆண்கள் ஈக்குவல் டு 6 பெண்கள் எனக்கு கிடைக்குது. புரியுதா பாருங்க? இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா 5 ஆண்கள் ஈக்குவல் டு 6 பெண்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப 5 கீழே கொண்டு போயிடலாமா? அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஒரு ஆணுடைய மதிப்பு 6/5 பெண்கள் எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா பாருங்க? ஒரு ஆணுடைய மதிப்பு 6/5 பெண்கள் தெரிஞ்சு போச்சு. இப்போ கொஸ்டின்ல படுத்திட்டா நமக்கு ஆன்சர்
ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாங்களா? கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, கொஸ்டின் பாருங்க, 10 ஆண்கள் மற்றும்னா பிளஸ் அர்த்தம். 10 ஆண்கள் மற்றும்னா பிளஸ், மற்றும் 15 பெண்கள் எப்ப முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். இந்த வேற இதான் கொஸ்டின். ஓகேவா? இதான் கொஸ்டின். ஆனா நமக்கு ஆண்களுடைய மதிப்பு என்ன தெரியும்? 6/5 நமக்கு தெரியும். 6/5 தெரியுமா? அப்படியே பிரதி இல்லாம இதெல்லாம் ஈஸியா பிரதிட்டுருங்க. அப்ப பாத்தீங்கன்னா 10 பெருக்கல் ஆணுக்கு பதில் 6/5, இதுவும் பெண்கள் ஆயிடுச்சு. பிரதிட்டா இது பெண்கள் நடத்தும். பிளஸ் ஆல்ரெடி ஒரு 15 பெண்கள் இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்ப 1 5 2 5 10. ஓகேவா? அப்ப 2 6 எவ்வளவு? 12. 2 6 இங்க ஒரு 12 பெண்கள். 2 6 12. இங்க ஒரு 12 பெண்கள், இங்க ஒரு 15 பெண்கள். அப்ப 12 15 27 பெண்கள். ஓகே, எவ்வளவு கிடைக்குது? 27 பெண்கள் அர்த்தம். அப்ப இந்த கொஸ்டின் என்ன மாத்திட்டேன்னா, 27 பெண்கள் நீ கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும் மாத்திக்கிட்டேன். ஈஸியா மாத்திக்கிட்டேன். ஓகேவா? இப்ப கணக்கு முடிச்சிடலாங்களா? 27 பெண்கள் எப்ப நம்ம தெரிஞ்சா போதும். ஆனா நமக்கு என்ன டேட்டா தெரியும்? 15 கொஸ்டின் இருக்கு பாருங்க. இப்ப பெண்களை தானே போட போறோம். அப்ப பெண்கள் பாருங்க, 15 பெண்கள் 12 டேஸ்ல ஒர்க் பண்ணிப்பாங்க. பாருங்க ஆன்சர் பாருங்க, 15 பெண்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஈக்குவல். இதான் டேட்டா, கொஸ்டின்ல இருக்கிற டேட்டா. 15 பெண்கள் அந்த வேலையை 12 டேஸ்ல முடிச்சாங்கன்னா எனக்கு என்ன தேவை? 27 பெண்கள் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடைச்ச மாதிரி. அப்ப 27 × x அவ்வளவுதாங்க. இதை சால்வ் பண்ணா 27 பெண்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஈஸி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அப்படியே கொஸ்டின் எழுதி அப்படி அடிச்சுக்கிட்டேன். சப்ஸ்டிட் பண்ணி நான் என் கொஸ்டினை சிம்பிள் ஆக்கிட்டேன். அப்படியே பிரதிடுறேன். அந்த பெண்கள் இடையில பிரதிடும். ஓகேவா? அப்ப 27 கீழே கொண்டு வந்து அடிக்கலாம். நான் அப்படியே கூட அடிச்சிடலாம். ஃபுல்லா பெருக்கல் இருக்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிச்சுக்கலாம். எங்கேயுமே பிளஸ் குறி மைனஸ் குறி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப 27 கீழே கொண்டு வந்து அடிக்கலாம். உங்க விருப்பம். அப்படியே அடிக்க போறேன். 9 3 27, 4 3 12. ஓகேவா? 3 9 அடுத்த சின்னது. அடுத்தது 5 3 15. ஓகேவா? மீனா மீதுட்டா 5 4 20. அந்த பக்கம் ஒரு 3 இருக்கு. அப்ப 20 / 3 அர்த்தம். ஓகேவா? அப்ப 20 / 3 = x. இதான் கிடைச்சிருக்கு கடைசியா. 5 4 20. அந்த பக்கம் 3 இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 20/3. ஓகேவா? படிக்கலாமா? அடிச்சு பாருங்க. அடிச்சீங்கன்னா 6 3 18. மீதி 2 மீறும். மேல போட்டுட்டு கீழே அந்த 3 போட்டுறணும். அப்ப x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? x ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 62/3. அப்ப x அப்பதான் 62/3. ஓகேவா? கொஸ்டின் கேட்டாங்கல்ல, 10 ஆண்கள் மற்றும் 15 பெண்கள் எப்ப முடிப்பாங்கன்னா 6 2/3 நாட்கள் ஆகும். ஓகேவா? ஒண்ணுமே பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. இது கொஸ்டின்ல இருந்து ஆண் பெண் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை எழுதி நம்ம தனியா இதான் கொஸ்டின். அதை அப்படியே பெண்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். பெண்களுக்கு கன்வெர்ட் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இதை ஏகப்பட்ட மாடல்ல போடுவாங்க நிறைய பேர். உங்களுக்கு எந்த மாடல் பெஸ்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இதுதான் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தப்பு வராம ஒரு கிளியரா போட தெரிஞ்சா நீங்க அதை ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இதுதான். எங்க பசங்க ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களிலும் 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களிலும் முடிக்கின்றனர் எனில் 5 பெண் மற்றும் 10 குழந்தை அதே வேலையை எப்ப முடிப்பாங்க கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் பாருங்க, அப்படியே எழுதிக்கலாம். அப்படியே டைரக்ட் ஆன்சரே போடலாம் பாருங்க. 10 இது ஒரு முக்கியமான மாடல் தான். போன சம் மாதிரி தான். அப்படியே 10 பெண்கள் ஓகேவா ஒரு வேலையை 7 நாட்களிலும். அப்ப 10 பெண்கள் 7 நாட்களிலும் ஈக்குவல் டு குழந்தைங்க வந்து 10 குழந்தைகள் சேர்ந்து செய்யறாங்க. ஓகேவா? அப்ப 10 குழந்தைகள் எப்ப முடிக்கிறாங்கன்னா 14 நாள். ஓகேவா? இது இப்படி இருக்கும். இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? போன சம் மாதிரி அப்ப இத்தனை பெண்களுக்கு இத்தனை குழந்தைகள் சொல்லி ரேஷியோ கண்டுபிடிச்சாலே போதும். எடுத்துன்னு போயிட்டு பிரதிட்டு நம்ம ஆன்சர் டைரக்டா பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க 10 7 பாருங்க 10 7 70. அப்ப 70 பெண்கள் ஈக்குவல் டு 10 இது 140 குழந்தைகள். அப்ப அடிச்சாங்களா? ஒரு 70 70. இது 2 × 240. அப்ப ஒரு பெண் ஈக்குவல் டு 2 குழந்தைகள். புரியுதா? பாருங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு பதில் என்ன பிரதிலாம் நம்ம 2 குழந்தை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலே போதும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடணும். இது கண்டுபிடிச்சாலே போதும். கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, அதாவது 5 பெண் மற்றும் நாளே பிளஸ் 5 பெண் மற்றும் 10 குழந்தைகள் அப்படின்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை சிங்கிளா மாத்திக்கலாமா? எனக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும்? 2 குழந்தைன்னு தெரியும். அப்படியே ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைன்னு தெரியுமா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 5 2 பிரதிடுறேன். ஒரு பெண்ணுக்கு 2. ஓகேவா? அப்ப இதுவும் குழந்தையாயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 10 குழந்தை இருக்கு. புரியுதா? பாருங்க. இந்த மொத்த கொஸ்டினுமே குழந்தையா மாத்தியாச்சு. அப்ப 5 2 10. இது பெருக்குன்னா 5 2 10. இதோ ஒரு 10. அப்ப மொத்தமா எத்தனை குழந்தை? 20 குழந்தைன்னு சொல்லிட்டு கொஸ்டினை மாத்திட்டேன். 20 குழந்தைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன்? கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப 20 குழந்தை மட்டும் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, குழந்தையோட டேட்டா பாருங்க. மேல கொஸ்டின்ல இருக்கு 10 குழந்தைகள் அந்த வேலையை 14 டேஸ்ல முடிக்கும். ஆன்சர் போடலாங்களா? 10 குழந்தை அந்த வேலையை 14 டேஸ்ல முடிச்சா 14 நாள்ல முடிச்சா நம்ம கொஸ்டின் 20 குழந்தை. அப்ப 20 குழந்தை எப்ப முடிப்பாங்க? இவ்வளவுதான் கொஸ்டின். அப்படியே நம்ம ஓகேவா போட்டாச்சா? இப்ப பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 2 2 7 2 14. அப்ப எக்ஸ்ட்ரா ஆன்சர் கிடைக்குது 7 கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னா 7 நாட்கள்.
ஒண்ணுமே ரொம்ப ஈஸியான கணக்கு. இருந்தாலும் கொஸ்டினை வந்து இப்படி எழுதிட்டேன் பாருங்க, முதல்ல எழுதியாச்சு. அப்ப இத்தனை பெண்களுக்கு இத்தனை குழந்தை தெரிஞ்சாலே போதும், போன சம் மாறிதான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி அடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ணா இன்னும் ரொம்ப ஈஸி ஆயிடும். அடுத்த சம் பார்க்கலாம்.